இப்ப நான் குழந்தைகளுக்கு இலகுவான முறையில கடினமான வினாக்களுக்கு விடை காணுகின்ற முயற்சி சொல்லி தந்தனான். இது உங்களுக்கு புரியவில்லை என்று யாராவது நீங்க நினைத்தால் உங்கள உள்ள குறைபாடு என்னென்றால் வாசிக்கிற ஆற்றல் பத்தாதன்றது. அப்ப நீங்க வாசித்து பழகினீங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்க நல்ல பெறுபேறு எடுக்கலாம். அதுக்கு உங்களை நீங்க மாற்றிக்கொள்ள வேணும். அதாவது வாசிக்கிறது கடினமான காரியம் அல்ல. நீங்க வாசித்து பழகினால் இந்த கேள்விகளுக்கு விடை அளிக்கிறது இலகுவாக இருக்கும். நான் இப்ப அளித்த வினாக்களுக்கு விடைகளை கொண்டுதான் கேட்கிறேன். ஆன முறையில உங்களுக்கு யாருக்காவது இப்ப கற்பித்த விடயம் புரியவில்லை என்றால் உங்களுடைய விரலை கீழே காட்டுங்கோ. அப்படி புரியவில்லை என்றால் நீங்க செய்ய வேண்டியது உங்களோட வாசிப்பு பழக்கத்தை நீங்க ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும். புரிந்திருந்தால் இன்னும் வாசிப்பை திறம்பட உருவாக்கி கொள்ளுங்கோ. இங்க பாருங்க, இந்த ஃபாரி என்றவா விளங்கிட்டு கை காட்டுறா, வெரி குட், நல்ல பிள்ளைகள். கொஞ்சம் கொஞ்சமா பழகுங்கோ. விளங்கதான் பரவாயில்லை. இப்ப எல்லா கல்வியும் விளங்கணும் இல்லை, ஒன்று ரெண்டு விளங்காம இருந்தாலும் பரவாயில்லை. விளங்கி இருந்தால் உங்களோட முகத்தினரை கையை காட்டுங்கோ. அதாவது கேள்வி கேட்டோன்னே அம்மா அப்பா பார்த்துட்டு விட சொல்றீங்க. உங்களுக்கு தெரியும் தானே விளங்குற விளங்காதது. அம்மா அப்பாவா விளங்குறது நீங்கள் இல்லை, உங்களோட பாட்டுல சொல்ல வேணும். இதுல திலீப் குமார் கிருஷ்ணானி என்ற பிள்ளை உடனே அம்மாவையோ அப்பாவையோ பக்கத்துல பார்க்கல, என்ன சொல்ல விளங்கிச்சேன்னு சொல்லவா, விளங்கி இல்லையன்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஒரு கெட்ட பழக்கம். உனக்கு விளங்கினே நீ சொல்லு, விளங்கி இல்லையா விளங்கி இல்லைன்னு சொல்ல. அதுக்கே அம்மா அப்பா பாக்குற. இது படிக்கிறபடியாம். சரி பிள்ளைகள், நல்லம் விளங்கினா சரி. நீங்க விளங்காத பட்சத்துல இதை யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செய்வேன். திரும்ப திரும்ப பார்த்து புரிந்து கொள்ளுங்கோ என்று கூறிக்கொண்டு நான் வகுப்பை நிறைவு செய்கிறேன். நாளை சந்திப்போம். பாய் பாய். இந்த பக்கம் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாளின் 4வது பக்க வினாக்கள். அதாவது இந்த வினாக்கள் வாசிப்பதற்கு கடினம் போல இருந்தாலும் உண்மையிலேயே மிக இலகுவான வினாக்கள். அது எப்படி இலகு என்று சொல்லலாம் என்றால் அந்த சொற்களை வாசிக்கிற ஆற்றலை பொறுத்து இருக்குது. அப்ப நாங்க செய்ய வேண்டியது முற்றுமுழுதாக சொற்களை வாசித்து புரிந்து கொள்ற பயிற்சி பெறுதல். நான் இப்ப இதுக்கு விடகான்ற விளக்கம் சொல்லி தெரிவிக்க நீங்க மிகுந்த கவனத்தோடு இதை பின்பற்றுவீர்களா இருந்தால் இந்த பரீட்சையை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும். வினாக்கு விளக்கந்தாரன் பாருங்கோ. 12வது வினா, 1 தொடக்கம் 9 வரையுள்ள இலக்கங்கள் இடப்பட்ட 9 குமிழ்கள் வீதம் இருக்கும். AB எனும் இரு பலகைகள் உருவில் உள்ளன. குமிழ்கள் என்பது மின் குமிழ்கள். அப்ப இதுல பலகை ஏயில 1ல இருந்து 9 வரைக்கும் ஏறு வரிசையிலே ஒழுங்கிலே இருக்குது. ஆனா பலகை பியில 1ல இருந்து 9 வரைக்கும் இருந்தாலும் அது ஒழுங்கற்றி இருக்குது. அது ஏ போல ஒழுங்காக இல்லை. ஏயில ஏறு வரிசையில 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்குது. பியில அப்படி இல்லை. இங்க பாருங்க, 6 5 2 2 8 4 1 3 என்று மாறி மாறி இருக்குது. இப்ப அதை அவதானித்த பிறகு எனக்கு சொல்லப்படுது என்னென்றால், பலகை ஏயில் உள்ள இந்த கேள்விகளை வாசித்து விளங்குறதா முக்கியம் பிள்ளைகள். பலகை ஏயில் உள்ள, அப்ப இதுல உள்ள ஒரு குமிழ் ஒளிரும் போது, இந்த குமிழ் ஒளிரும் போது
அதற்கு இசைவாக அது ஒளிரேக்க அதுக்கு இசைவாக அதோட சேர்ந்து பலக பியில் உள்ள ஒரு குமிழ், அதாவது ஏயிலே அதாவது ஒளிரும் குமிழ் ஒளிரும் என்பதுதான் இந்த கருத்து. பியில் உள்ள ஒரு குமிழ் ஒளிரும். இப்ப அதுக்கு எந்த முறையில் என்றால், ஒன்று ஒளிரேக்க இங்கே 6 ஒளிரும், 2 ஒளிரேக்க 5 ஒளிரும் என்றவாறு என்று சொன்னால் இப்படியாகத்தான் ஒளிருகின்றது என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கேள்வியை வாசித்து விளங்குறதான் பிள்ளைகள் முக்கியம். அதுக்குத்தான் நாங்கள் பயிற்சி பெறணும். அப்படி பயிற்சி பெற்றுக்கொண்டு வந்தா வாசிக்க பழகிட்டால் எந்த கேள்வியும் கஷ்டம் இல்லை. கொஞ்சம் கஷ்டமா இருந்தா 2 தரம் 3 தரம் வாசிக்கிறது. அப்படி வாசிச்சு பழகிக்க அது இலகுவாக்கிவிடும். அப்ப பிற கேள்விக்கு இலகுவாக விடையளிக்கலாம். இப்ப உங்களுக்கு இந்த கேள்வியின் இந்த அளவு தாற்பயமும் விளங்கி விட்டது. அதாவது இதில் என்ன சொல்லப்படுகிறது, இந்த அளவும் உங்களுக்கு புரிந்து விட்டது. இதில் என்ன சொல்லப்படுகின்றது? முதலாவது பலகையில 1லிருந்து 9 வரையும் இருக்கு. மற்ற இலக்கங்கள் மாறி இருக்கு, அது கண்ணால பார்த்துட்டோம். ஆனா பலகை ஏயிலே ஒளிரேக்க அதே ஒழுங்கில கீழே நிரல் மேலிருந்த கீழ் நிரலாக மேலே ஒன்று ஒளிந்தா கீழே ஒன்று ஒளிரும். இந்த முறையில இதில் இனி ஒளிரும் என்று சொல்லி போட்டு 1 ஒளிந்தால் 6 ஒளிரும், 2 ஒளிந்தால் 5 ஒளிரும், அதாவது 1 ஒளிந்தா 6 ஒளிரும். இப்படியாக அந்த தகவலை சொல்லிவிட்டு, அதாவது 1 ஒளிந்தால் 6 ஒளிரும், 2 ஒளிந்தால் 5 ஒளிரும், 3 ஒளிந்தால் 9, 4 ஒளிந்தால் 2, 5 ஒளிந்தால் 7 என்றெல்லாம் இப்படியாக சொல்லிவிட்டு இனித்தான் கேள்வி கேட்க போகிறார்கள். பலகை ஏயில் உள்ள எந்த 4 குமிழ்கள் ஒளிரும் போதும், இதில் எந்த 4 ஒளிரும் போது இரு பலகைகளிலும் இந்த பலகையிலும் எந்த அதே இலக்கம் ஒளிரோடும், அதே இலக்கங்கள் உள்ள குமிழ்கள் ஒளிரும். இதில் எந்த 4 ஒளிந்தால் கீழையும் அதே 4 ஒளிரும் என்று கேட்டுட்டு இங்க விடை தந்திருக்கு. அப்ப நாங்க விடையை ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க, 1 ஒளிரேக்க 6 ஒளிரும் முதலாவது, 3 ஒளிரேக்க 9 ஒளிரும், 6 ஒளிரேக்க 8 ஒளிரும், அடுத்தது 8 ஒளிரேக்க 1 ஒளிரும். அப்ப நாங்க இதை ஒப்பிட்டு பார்க்கணும். மேலே கீழே ஒரே நிறம் ஒளிருதான். இப்ப 1 ஒளிந்தால் இங்க 1 ஒளிருது, சரி, மேலையும் கீழையும். இப்ப 3 ஒளிந்தால் 3 ஒளிரவில்லை, அப்ப இது பொருந்தாது, இந்த விட தவறு. அப்ப நாங்க இனி அடுத்த விடையை ஒப்பிட்டு பார்க்க 2 ஒளிரேக்க நேரே போடணும், 4 ஒளிரேக்க நேரே போடணும், 5 ஒளிரேக்க நேரே போடணும், 7 ஒளிரேக்க நேரே போடணும். 2, 4, 5, 7. சரி, இப்ப நாங்க அதை தொடர்பு படுத்தி பார்க்க போறோம். 2 ஒளிரேக்க கீழே 2 ஒளிருதா? ஓம், சரி. 4 ஒளிரேக்க கீழே 4 ஒளிருதா? சரி. 5 ஒளிரேக்க 5 ஒளிருதா? சரி. 7 ஒளிரும் போது 7 ஒளிருதா? சரி. அப்ப இது விடை பொருத்தமாக இருக்குது. நேரம் இருந்தால் இதை பார்க்கலாம், அல்லது பரீட்சை செய்து நேரம் முடிந்தால் பேசாம விடலாம். பரீட்சை செய்து முடித்து நேரம் இருந்தால் இது சரியோ ஒன்று ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்ததான் இது. இப்ப இதை பிள்ளை என்று பார்த்தோம், இது சரியென்று கோடு போட்டோம். இனி அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியை பாருங்க. இப்ப நான் உங்களை திரும்ப திரும்ப சொல்றேன் என்றால், கேள்விகளை இலகுவாக வாசித்து பழகுங்கோ. வாசிக்கிறது விளங்குறது தான் மிக முக்கியம். இப்ப உங்களுக்கு கேள்வி விளங்கவில்லை என்று நீங்க சொன்னீர்களா இருந்தால், நீங்க வாசிக்கிற குறைபாடு என்றுதான் நான் சொல்லுவேன். நீங்க இந்த வாசிக்கிற குறைபாடு நிவர்த்தி செய்து வாசிக்கிற ஆற்றலை திறமா வளர்த்து கொண்டால் கேள்வி இலகுவாக இருக்கும். கேள்வி விளங்கினா தானே விட சொல்லலாம். சரி, இப்ப 11வது கேள்வியே பார்ப்போம்.
முரளி பாடசாலை பேருந்தில் ஏறுவதற்கு 25 நிமிடங்களுக்கு முன்பாக ரேவதி அதில் ஏறினாள். அப்ப முதல் தகவலங்களை விளங்கணும். இது ஒரு பாடசாலை பேருந்து என்று வைத்துக் கொள்ளுங்கோ. இந்த பேருந்துல முரளி ஏறுறதுக்கு முதல்ல ரேவதி ஏறிவிட்டாள். ரேவதி எவ்வளவு நேரத்துக்கு முன்னுக்கு ஏறி இருக்கிறாள்? 25 நிமிடங்கள் முதல்ல ஏறிட்டாள். அப்படியே பேருந்து இப்படியே வரையக்கதான் ரேவதி ஏறி 15 நிமிடங்களுக்கு பிறகுதான் முரளி ஏறி 25 நிமிடங்களுக்கு பிறகுதான் முரளி ஏறி இருக்கிறான். இப்ப எங்களுக்கு இந்த முதல் வாக்கியத்தின் விடயம் விளங்கிவிட்டது. இந்த பேருந்துல ரேவதி 25 நிமிடம் முதல் ஏறினாள். அப்ப முதல் ஏறினது ரேவதி. முரளி அதுக்கு பிறகு 25 நிமிடங்களுக்கு பிறகுதான் ஏறி இருக்கிறார். அப்ப இரண்டாவது ஏறினது முரளி. இப்ப முதல் வாக்கியம் புரிந்துவிட்டது. அடுத்தது, சங்கரி வரும் வரைக்கும் அப்பேருந்து சங்கரியின் தரிப்பிடத்தில் 2 நிமிடங்களுக்கு நிப்பாட்டியிருந்தது. இப்ப இதுல எங்களுக்கு சங்கரியை பற்றி தெரியாது. சங்கரி வர வரைக்கும் 2 நிமிஷம் பேருந்து நின்று கண்ட மட்டும் தெரியுது. இந்த ஒரு விடயம் தான் தெரியுது. சங்கரி எப்ப இருந்தவள் என்று தெரியாது. இப்ப இந்த வாக்கியத்துல சங்கரி வரும் வரைக்கும் அவளுடைய தரிப்பிடம், அவளை ஏற்றுகின்ற பஸ் கோல்டுல வந்து அல்லது அந்த அவ இந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்து, இது பிரைவேட் வேன் ஏற்றிருந்தால் அவ இந்த வீட்டுக்கு பக்கத்துல அவளை எங்க ஏற்றுவினமோ அந்த வீட்டுக்கு அருகில உள்ள பாதையில பேருந்து 2 நிமிடம் தாமதித்து நின்று அவள் வெளிக்கிட்டு வார்த்தை கொஞ்சம் லேட்டா போயிட்டு. அடுத்த தகவல் சொல்லப்படுகின்றது, சங்கரி ஏறி 5 நிமிடங்களுக்கு பின்னர் முரளி பேருந்தில் ஏறினான். அப்ப சங்கரி பேருந்து, அதாவது முரளி ஏறுறதுக்கு 5 நிமிடத்துக்கு முதல் என்றால் ரேவதி ஏறி 20 நிமிடத்தில் ஏறி இருக்கிறார் சங்கரி. எப்படி நாங்கள் கண்டுபிடித்த? நாங்கள் முரளியை விட 5 நிமிடம் முன்னுக்கண்டால் ரேவதி ஏறி 25 நிமிடத்துல சங்கரி ஏறி இருக்கிறாள். இப்ப முதல் சொல்லப்பட்ட தகவல் என்ன? சங்கரியின் தரிப்பிடத்துல 2 நிமிடம் பேருந்து தரித்து நின்றது. அப்ப 20 நிமிடம் முன்னால் ஏறினால் பேருந்து அந்த இடத்துக்கு 18 நிமிடத்துக்கே வந்துடுது. அதாவது ரேவதி ஏறி 18 நிமிடத்துல சங்கரியின் தரிப்பிடத்துல வந்து 2 நிமிடம் தாமதித்து நின்று அவளை ஏற்றி கொண்டு முரளி ஏற்றிக்க ரேவதி ஏறி 25 நிமிடம் ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் தகவல் விளங்குது. இப்ப தகவல் என்னென்றால், ரேவதி 7 மணிக்கு ஏறி இருந்தால், ரேவதி பேருந்தில் முற்பகல் 7 மணிக்கு ஏறி இருந்தால் சங்கரியின் தரிப்பிடத்துக்கு பஸ் வந்த நேரம் யாது? இவள் 7 மணிக்கு ஏறி இருந்தால் சங்கரியின் தரிப்பிடத்துக்கு, சங்கரி ஏறினது 7:20 இருக்கலாம், சங்கரியின் தரிப்பிடத்துக்கு வந்தது 7:18 என்பது ஆகும் கேள்விக்கான விடை. அப்ப குழந்தைகளை நான் சொல்றேன் என்னென்றால், இதுல ஒரு தகவலை தந்துட்டு அப்படியே கேள்வியை கேட்க இல்லை, 2-3 தகவலை தந்துட்டு உங்களோட அதை விளங்கி கொள்ற ஆற்றலை சோதிக்கிறதுக்காக இப்படி கேட்கிறார்கள். இது கடினம் போல் இருக்குது என்றால் நீங்கள் வாசிக்க புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய ஒரே முடிவு. ஆனபடியால் வாசிக்கிற ஆற்றலை கூட்டிக் கொள்ளுங்கோ. இந்த வினா எல்லாம் மிக இலகுவானது. இனி 14வது வினாவுக்கு விளக்கந்தாரன் கவனியுங்கோ. 15 பிள்ளைகள் நிறைகளுக்கிடையிலே உள்ள தூரங்கள் சமமாக இருக்குமாறு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நிற்கின்றனர். அப்ப இதை வாசிச்ச உடனே இதை முதல் விளங்கோடும். இந்த முதலாவது நாங்கள் வாசிக்கிற விடயத்தை விளங்கிக் கொள்ளணும். 15 பிள்ளைகள் நிறைகளுக்கிடையே, அப்ப இங்க 3 நிறை இருக்குது, நிறைகளுக்கிடையே சமமான தூரத்தில், இதெல்லாம் சமமான தூரம்,
சமமான தூரத்தில் 15 பிள்ளைகள் நிற்கிறார்கள். இங்க வடக்கு என்ற திசையும் காட்டப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு இதிலே ஒரு சிலுவை அடையாளம் போட்டால் மேல வடக்கு, வலது கை பக்கம் கிழக்கு, கீழே தெற்கு, அதாவது பலம் சொல்லியாக கிழக்கு, தெற்கு, அடுத்தது மேற்கு என்ற 4 பிரதான திசையும் தெரியும். அப்ப இப்ப நாங்க இதை புரிந்து கொண்டோம், திசையை பார்த்தோம், 4 திசையும் புரிந்து கொண்டோம். இந்த 3 நிலையில சமமான முறையில ஒழுங்கில நிலையில 15 பிள்ளைகள் நிற்கிறார்கள், 5 பேராக நிற்கின்றன புரிந்து கொண்டோம். அவர்களிடையே நல்லா கேளுங்கோ, அவர்களிடையே தமக்கு வடக்கு திசை, வடக்கு கிழக்கு ஆகிய 2 திசைகளிலும், வடக்கு என்றால் மேலே, கிழக்கு என்றால் அதாவது வலஞ்சொலியாக வருகின்ற மேலிருந்து வலது பக்கம், அதாவது கடதாசியில நாங்க வலது கை பக்கம் வைக்கிற பக்கம் வலது பக்கம், அது மேலே வடக்கு என்றால் கீழே வலது கை பக்கமாக கிழக்கம். அப்ப அவர்களிடையே தமக்கு வடக்கு கிழக்கு ஆகிய 2 திசைகளிலும் குறைந்தபட்சம் ஒரு பிள்ளையினும், ஒரு பிள்ளையாவது நிற்க வேணும். நிற்கும் எத்தனை பிள்ளைகள் உள்ளனர் என்பது கேள்வி. இப்ப பாருங்கோ, நாங்க இந்த பிள்ளைய முதல்ல பார்ப்போம். இந்த பிள்ளைக்கு வடக்கில ஒருத்தரும் இல்லை, ஆனா கிழக்குல பிள்ளை இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு இவ பொருந்த மாட்டா, இந்த இதுல இருக்கிற பிள்ளை பொருந்தா. அதே மாதிரிதான் இதுவும், இந்த 5 பேருக்கும் வடக்கில ஒருவரும் இல்லை. அப்ப இந்த 5 பேரும் பொருந்தாது. அப்ப நாங்க அடுத்த வரிசையை பார்ப்போம். இவருக்கு வடக்கில ஒரு ஆளாவது இருக்குது, கிழக்கிலையும் ஒரு ஆளாவது இருக்குது. இங்க 4 பேர் இருக்கணுமா, நாங்க ஒருவராயினும் இருக்கணும்ன்றதான் கேள்வி. அப்ப இந்த ஒரு ஆள் ஓகே, அடுத்த இந்த 2வது ஆளும் ஓகே, வடக்கிலையும் கிழக்கிலையும் மக்கள் நிற்கிறோம். இந்த 3வது ஆளும் வடக்கு கிழக்கு ஓகே, இந்த 4வது ஆளும் வடக்கு கிழக்கு ஓகே. ஆனா 5வது ஆளுக்கு வடக்கிலே ஒரு ஆள் நிக்கணும், கிழக்கிலே ஆள் இல்லை. அப்ப இந்த 5வது ஆளுக்கும் பொருந்தாது. அப்ப இந்த வரிசையில 4 பேருக்கு தான் பொருந்தது, வடக்கு கிழக்கிலே ஒவ்வொருத்தர் நிக்கிறது. இனி இதுலையும் பார்த்தால் இங்க ஓகே, இங்க ஒரு ஆளாவது நிக்குது. அப்ப இந்த ஆள் 2 பேர், இதுலயும் 4 பேருக்கு தான் பொருந்தும். சாரி, இந்த இவருக்கு இல்ல, இது பொருந்தாது. அப்ப இந்த 4 பேருக்கும் தான் இவருக்கும் இந்த வரிசையிலேயும் பொருந்தது. அப்ப மொத்தம் அப்படி இருக்கிறது 8 பேர் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பிள்ளைகள், நான் இனி 15வது கேள்விக்கு விட விளக்கம் தாரன். இதுல என்ன உங்கள திறமை என்றால், அவதானிக்கிற ஆற்றலும் விளங்கிக் கொள்ற ஆற்றலும் இருந்தால் பரீட்சை இலகுவானது. உருவில் உள்ள 3 வட்டங்களும் ஒரே அளவுள்ளன. அப்ப வட்டம் என்றால் எங்களுக்கு தெரியும், அதாவது வளைந்த கோடு ஒன்றையொன்று சந்திப்பதுதான் வட்டம். இது ஒரு மைய உரு. இதனுடைய ஆரைகள், அதாவது மையத்திலே இருந்து இந்த ஒழுக்கு வரை உள்ள ஆரைகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று சமன், பண்டில் சட்டம் போல என்று நாங்கள் படித்திருக்கிறோம். இதை 2 சம பாகமாக பிரிக்கணும் என்றால் மையத்தினூடாக எத்தனை தடவையும் பிரிக்கலாம் என்றும் நாங்கள் படித்திருக்கின்றோம். அப்ப இது வட்டத்தை பற்றி நாங்க படித்த விடியம். இதுல உருவில 3 வட்டம் இருக்கு, 1 2 3 வட்டம் இருக்கு. அடுத்து சொல்லப்படுகிறது, ஏற்கும் பீர்க்கும் இடையிலான தூரம் எத்தனை சிறிய சதுரத்தின் பக்கத்துக்கு நீளத்துக்கு சமனாகும். அதாவது இப்ப கேள்வி என்ன கேட்கப்படுகின்றது, முதலாவது சொல்லப்பட்டது இங்க 3 வட்டம் இருக்கின்ற, அது சரி, 1 வட்டம் 2 வட்டம் 3 வட்டம். அடுத்து சொல்லப்படுகின்றது, இதிலே ஏக்கும் பிக்கும், இங்க இருந்து ஏல இருந்து பி வரையில உள்ள தூரம்
எத்தனை சதுரத்தின் இந்த ஒவ்வொரு சதுரத்தின் எத்தனை பக்கங்களுக்கு சமன், சிறிய பக்கங்களுக்கு சமன் என்று கேட்கப்படுது. இப்ப நாங்க இந்த இடத்துல நல்லா அவதானிக்கணும், ஒரு வட்டத்தின் ஆரை என்பது மையத்தில இருந்து ஒழுக்கு வரையுள்ள அரைவாசி தூரம். அதாவது வட்டத்தின் விட்டம் என்று சொல்ற நடுவில் வர கூட அல்லது சமச்சீரை சேர்ந்து நினைத்துக் கொள்ளுங்கோ, அதின் அரைவாசி, இந்த நேர்கோட்டின் அரைவாசி தான் அரை. அப்ப இதிலே இந்த வட்டத்தின் அரைவாசி, இதிலே இந்த வட்டத்தின் அரைவாசி. அப்ப இந்த வட்டம் எத்தனை நேர்கோட பிடிச்சிருக்கின்றது நாங்கள் இதுல பார்த்தா தெரியுது. ஒரு கோடு, 2 கோடு, 3 கோடு, 4 கோட பிடித்திருக்கு. மேல பார்த்தாலும் தெரியுது. ஒவ்வொன்றிலையும் எல்லாத்திலையும் அப்படித்தான் இருக்குது. இங்க இதுல இருந்து பார்த்தால் 2 கோடு, இதுல இருந்து பார்த்தா 2 கோடு, இது 2 கோடு, இது 2 கோடு, இது 2 கோடு. அப்ப எங்களுக்கு விளங்குது, இதுல 2 கோடு இருக்கும், சதுரத்தின் பக்கங்கள் இருக்கும், இதுல 2 சதுரத்தின் பக்கம் இருக்கும். அப்ப 4 என்ற விடை இலகுவாக பொருந்துகின்றது. இனி 16வது வினாவுக்கு விடை விளக்கம் தாரும். அன்பு குழந்தைகளை நான் திரும்ப திரும்ப கேட்கிறது, இது கஷ்டமான கேள்விகள்ல விளங்குற திறமைதான் முக்கியம். சரி, அடுத்தது 3 ஒத்த செவ்வகங்களை பயன்படுத்தி. அப்ப செவ்வகம் என்ற ஒண்ணு இந்த செவ்வகத்தின் அதாவது அதுக்குள்ள பண்புகள் எங்களுக்கு தெரியணும். அகல பக்கத்துக்கு அகல பக்கம் சமன், நீளத்துக்கு நீளம் சமன் என்று நாங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு இது சமன், இதற்கு இது சமன், இதான் செவ்வகம். செவ்வகம் என்றால் எதிரெதிர் பக்கங்கள் சமன், 4 செங்கோணங்கள், 2 சமச்சீரச்சு மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் மூல திசையில மடித்தால் ஓரங்கள் பொருந்தாது. அப்ப சமச்சீரச்சு அல்ல. இது நாங்கள் செவ்வகத்தை பற்றி எளிய கேத்திர கணித வடிவங்களை பற்றி படித்திருக்கின்றோம். அப்ப இங்க சொல்லப்படுது 3 செவ்வகங்கள் இவ்விருவில இருக்காம். 2 3 செவ்வகங்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்குது. இப்ப கேள்வி என்ன, இவ்வுருவின் சுற்றளவு. இவ்வுருவின் சுற்றளவு என்றால் இந்த உருவில ஒரு இடத்திலே ஆரம்பித்து இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி பெறுகின்ற சுற்றளவு ஒரு செவ்வகத்தின் சுற்றளவின். அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு என்றால் இந்த ஒரு செவ்வகத்தை எடுத்துக்கொண்டோமா இருந்தால் இதன் சுற்றளவு. இப்ப நாங்க இதிலே ஆரம்பித்தால் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வருகின்ற சுற்றளவின் என்று போட்டு எத்தனை மடங்குதான் கேள்வி. அப்ப இந்த சுற்றளவின் இந்த மேல உள்ள சுற்றளவு எத்தனை மடங்கு கேட்கப்படுது. அப்ப நாங்க இதை ஒப்பிட்டு பார்க்கறது மூலம் தான். என்னடா இங்க ஒரு அளவும் தரையில்லை, சும்மா படத்தைத்தான் தந்திருக்கணும். அப்ப படத்தை கொண்டு நாங்க அப்படியே காணணும்டா ஒப்பிட்டு பார்க்க தெரியணும். அப்ப எங்களுக்கு தெரியும், செவ்வகத்தில 2 நீள பக்கம் இருக்குது, 2 அகல பக்கம் இருக்குது. 2 உரோமன, அதாவது உரோமன எண்ணில 2 கால் சொல்லு, இந்த எண்ணில 2 கால் சொல்லு. அப்ப நாங்க இதுல நீள பக்கங்களே எண்ணி பார்ப்போம். இதுல எத்தனை நீள பக்கம் இருக்கு? ஒரு செவ்வகத்துக்கு 2 நீள பக்கமும் 2 அகல பக்கமும் இருக்குது. அதன் சுற்றளவுக்கு இதுல இந்த வடிவத்திலே எத்தனை நீளம் இருக்கு, எத்தனை அகலம் இருக்குன்னு நீ பார்ப்போம். பார்த்தால் இது ஒரு நீளப்பக்கம், இது ஒரு நீளப்பக்கம், இது ஒரு நீளப்பக்கம். அப்ப நாங்க இத ஒரே வடிவம் மாதிரி சிந்திப்போமா இருந்தால் இந்த கோடை இப்படி போட்டுட்டு சுற்றளவு காண்றதுல தவறு இல்லை. அதே போல இந்த கோடை இங்க போட்டுட்டு இந்த கோடை இங்க போட்டு இதை இப்படியான அளவிலையும் சுற்றளவு பார்க்கறதுல தவறு இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப இந்த கீழே கிடக்கிற கோடை இங்க போட்டு இது
அந்த கோட்டின் நீளத்தை தானே இழக்க போறோம், பரப்பளவே இல்லை. அப்ப இந்த கோடை இங்க போட்டால், இந்த கோடை இங்க போட்டால், இந்த கோடை இங்க போட்டால் நான் கலந்து பார்க்கறதுல தவறு இல்லை. அப்படி பார்த்தால் இப்ப எங்களுக்கு தெரியுது, இதுல ஒரு நீளம், இங்க 2 நீளம், இங்க ஒரு நீளம், இங்க 2 நீளம். அப்ப 4 நீளங்கள் இருக்கு. அகலம் 1, 2, 3, 4. அப்ப 4 அகலங்கள் இருக்கு. ஒரு செவ்வகத்துல முதல் என்ன பார்த்த நாங்கள்? 2 நீளம், 2 அகலம். அப்ப 2க்கு 2, 4க்கு 4க்கு எத்தனை மடங்கு? 2 மடங்கு. 2க்கு 2 2 மடங்கு 4க்கு 4. இப்ப உங்களுக்கு இது புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லை, நாங்கள் இந்த கோடை கொண்டு வந்து இப்படி இருக்கு போட்டால், இங்க பாருங்க, இந்த கோடை கொண்டு வந்து இங்க போட்டோம், இந்த கோடை கொண்டு வந்து இங்க போட்டோம் என்று போட்டால், இப்ப இந்த கோடு கொண்டு வந்து இங்க போடுறோம், அப்ப இந்த கோடு இங்க போடுறோம். அப்ப எங்களுக்கு எத்தனை நீளக்கோடு, எத்தனை அகலக்கோடு என்றதான தேவை? நீளக்கோடு 1, 2. இப்ப இது 2, இது 1, 3, இது 1, 4. இது சேர்ந்த பிறகு 2 இந்த சேர்ந்து 3, இந்த சேர்ந்து 4. அகலக்கோடு 1, இது 2, இங்க 3, இங்க 4 இருக்குது. இப்ப உங்களுக்கு புரிந்தால் சரி. அப்ப 2 நீளக்கோடுக்கு 4 நீளக்கோடு, 2 அகலக்கோடுக்கு 4 அகலக்கோடு என்றால் இது மடங்கு என்பதுதான் சரியான விடை. இனி 17வது வினாவுக்கு விளக்கந்தாரன் நல்லா கவனிக்கோ. ஒரு குறித்த மாதத்தில் 9ஆம் திகதி, 13ஆம் திகதி, 17ஆம் திகதி என 3 திகதிகள் வரும் தினங்களில் 2 தினங்கள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையாகும். மத்திய தினம் எந்த நாளாகும்? அப்ப நாங்க ஒரு சனிக்கிழமை வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு ஒரு நாள் வித்தியாசம். இங்க ஒரு எண் வித்தியாசத்தில் ஏது மண் இருக்கா? இல்லை. ஒரு எண் வித்தியாசத்தில் ஏது மண் இருக்கா? இல்லை. அப்ப 2 எண் வித்தியாசத்துல இருக்கா? அப்படியும் இல்லை. ஒரு எண் வித்தியாசத்துல இருந்தா தான் சனி ஞாயிறு வரும். அப்போ ஒரு எண் வித்தியாசத்துல இல்லை. அப்ப எங்களுக்கு ஒரு சனிக்கிழமை முதல் கிழமையில, ஞாயிற்றுக்கிழமை அடுத்த கிழமையில வருவதற்கும் சாத்தியம் இருக்கு. அப்படி வந்தால் எத்தனை நாள் வித்தியாசம்? 8. ஒரே கிழமை நாள் என்றால் 7 வித்தியாசம். ஆனா இது 8. அப்போ 9ஓடு 8 கூடினா 17. அப்ப எங்களுக்கு இதுல விளங்குது 9 சனிக்கிழமை, அடுத்த கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை 9ஓடு 7 கூட்டினா 16. அப்ப 17 ஞாயிற்றுக்கிழமை. அப்ப இந்த மத்திய நாள் 13ஆம் திகதி அது எப்படி கேட்கப்படுது? அப்ப எங்களுக்கு இதுல தெரியும் 9க்கு அடுத்தது 10, 11, 12, 13. அது எப்படி கேட்கப்படுது? அப்ப சனிக்கு அடுத்தது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன்கிழமை என்பது கேள்விக்கான விடையாகும். இனி நான் 18வது கேள்விக்கு விட விளக்கந்தாரன், நல்ல அவதானியுங்கோ. நண்பர்கள் குழு ஒன்று, இது இந்த பக்கத்தின் இறுதி வினா. இந்த வினாவுக்கு விடை காண்போம். நண்பர்கள் குழு ஒன்று ஒரு பந்து வாங்குவதற்கு ஒருவரிடம் 10 ரூபாய் வீதம் வாங்கி சேர்த்த போது 5 ரூபாய் குறைவாக இருந்தது. ஒவ்வொருவரும் 12 ரூபாய் சேர்த்த போது 5 ரூபாய் எஞ்சி இருந்தது. அப்ப முதல் சேர்த்ததை விட அடுத்த தடவை சேர்த்ததுல 5 ரூபாய் கூட இருந்தது. முதல் சேர்த்ததை விட 10 ரூபாய் வித்தியாசம். பந்தின் விலை எக்ஸென கொள்ளுவோம். முதல் சேர்த்த பணம் எக்ஸாய 5, எக்ஸாவதற்கு 5 பத்தாது. திரும்ப சேர்த்த பணம் எக்ஸாக 5 ரூபாய் மேலதிகம். இப்ப இந்த நண்பர்கள் எத்தனை பேர் என்றுதான் கேள்வி. அப்ப நாங்க ஒவ்வொரு முடியையும் கொண்டு பெருக்கி பார்க்கிற போது எதுல 10 வித்தியாசம் வருது என்று பார்ப்போம். இதுல
4 பேரிடையும் 10 ரூபாய் படி வேணால் 40 ரூபாய். 4 பேரிடையும் 12 படி எடுத்தால் 48 ரூபாய். அப்ப வித்தியாசம் 8. இதுல இருந்து இதை கழிக்கணும். அப்ப இது பொருந்தாது. இதுல 10 ரூபாய் படி வேணா 50 ரூபாய், 12 படி வேணால் 60 ரூபாய். அப்ப இதுல 2 பேருக்கும் இடையில வித்தியாசம் 10. பந்தின் விலை 55 ரூபாய். 10 ரூபாய் படி சேர்த்தால் 50 ரூபாய், 10 ரூபாய் பத்தாது, 5 ரூபாய் பத்தாது. 12 ரூபாய் படி சேர்த்தால் 60 ரூபாய், 5 ரூபாய் மேலதிகமாக இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை 2வது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.